ஜெபஸ்டின் சீமான் அவர் இங்கே வந்துட்டு நான் தான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த ஏமாற்றிருக்கிறாரு. அவர் வந்து தற்கொலை கிடையாதா? நீங்கள் சொல்லி மாதிரி நடிக்கிறீங்க. திரிசாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நிறைய வீடியோ போட்டு சொல்கிறீங்க, நக்கல் நையாண்டி பண்ணுறீங்க. விஜயலட்சுமியே இன்னும் வந்து நீங்கள் எந்த தீர்வுமே சொல்ல கிடையாது. விஜயலட்சுமியே நீங்கள் எந்த நன்மையும் செய்ய கிடையாது. அவங்களுடைய பிரச்சனையும் நீங்கள் வந்து தீர்க்க கிடையாது. நீங்கள் வந்து அனைவருக்கும் வணக்கம். 85% வாக்குப்பதிவு கடந்த இப்போ தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் வந்து வாக்குப்பதிவு வந்து பதிவாகிருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து நிறைய பேர் வந்து கடுமையாக அதை பற்றி நிறைய வாக்குவாதமும் விமர்சனமும் செய்ய ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்த பிறகு தான் அந்த மாற்றங்கள்லாம் வந்து நிகழ்ந்துருக்குது. நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருந்தும் உள்நாட்டிலையும் உள்ளூரில் இருந்தும் ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குப்பதிவுகள் வந்து கூடுதலாக வந்து பதிவாகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து எழுந்துகிட்டு வருது. இதை வந்து தாங்க முடியாத நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பார்த்தீங்கன்னா அதாவது தயந்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து வழக்கம் போலவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேட்டை துரைமுருகன் தான். அவர் தொடர்ந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார். விஜயினுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்களால வந்து தாங்க முடியாது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது வந்துருச்சுன்னா அவரை பற்றி தாழ்மையாக விமர்சனம் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயினான ஒரு வேலையாக இருக்கும். இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற இந்த சேட்டை துரைமுருகன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா, இந்த தேர்தல் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் முத நாளே வந்து வீடியோ போடுறாரு. என்ன போடுறாருன்னா, படுதோல்வி அடைய போகும் விஜய், தற்கொலைக்கு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் வீடியோ போட்டு கத்தியிருப்பார். படுதோல்வி யார் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இதில் வந்து அவங்களுடைய முடிவு வந்து காட்டிட்டாங்க. தொடர்ந்து விஜய் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கு மட்டும்தான் போட்டி, வேறு யார் கூடயும் எங்களுக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் பந்திக்கு கூப்பிடலினாலும் இலை ஓட்டைன்னு சொல்கிற கதைன்னு ஒரு கதை இருக்குங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம சாட்டை துரைமுருகன் தான் அதில் வந்து தொடர்ந்து விஜயை பற்றி கேவலமாக விமர்சனம் பண்ணுறதுல முதல் இடத்த பிடிக்கிறாரு. இந்த மாதிரி வேலைகள்லாம் கிரிமினல் வேலையெல்லாம் நிறைய செய்வார். அவங்கள பற்றி கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறது, இல்லாத பொய்கள் இல்லை 2 கதையெல்லாம் எடுத்து விடுறது, அரை மணி நேரம் கத்துறது, இதே ஒரு வேலையாக இருந்துகிட்டு இருக்கும். மக்கள் வந்து எந்த மாதிரி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மீடியாக்களில் பெரும்பாலும் 20% 25% வந்து விஜய்க்கு வந்து வாக்களித்து தான் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் 40% வரலும் கூட சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க, வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு அவர் வந்து அப்படியே கலகலத்து போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறது என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அதுக்கப்புறமும் வீடியோ போட்டு திரும்ப அரை மணி நேரம் கத்தியிருக்கிறாரு. 85% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது விஜய்னால் வந்து வர கிடையாது. மேற்கு வங்கத்தில் வந்து 92% நிற்குது. யோ இங்கே பேசுங்கய்யா, இங்கே என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு இது வரலும், இப்போ என்ன வந்து நடந்திருக்கு, என்ன மாதிரி மாற்றங்கள் வந்திருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு மேற்கு வங்கத்துக்கு நேராக போயிட்டார். இவருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வந்தாலுமே இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற அந்த சேட்டை துரைமுருகன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை தான் ஆதரித்து பேசுவார். இவருக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுக்குறது தான் நம்ம பூமி. ஆனால் இவர் வந்து அங்கே பாகிஸ்தானியருக்கு வந்து விசுவாசமாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு சேட்டை பிடிச்ச ஆள். சில அரசியல்வாதிகள் வந்து இனத்தை வச்சு, ஜாதியை வச்சு, மதத்தை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து அரசியல் நடத்தினாங்க. நம்ம அண்ணன் சீமான் பார்த்தாரு, என்னடா பண்ணுறது, நாம் என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசித்து அவர் இனத்தை வச்சு அரசியல் பிரிவினை பண்ணி அதிலிருந்து அரசியல் நடத்த வந்து ஆரம்பித்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர். நான் அதை செய்வேன், இதை செய்வேன், யானையை பிடிப்பேன், குதிரையை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போராட்டம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. அந்த போராட்டம் நடத்துகிற இடத்துல இதனால் இவங்க என்ன ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே தெரியும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது தொடர்ந்து விஜயை வந்து கீழ்த்தரமாக வந்து விமர்சனம் பண்ண வேண்டியது. 85% வாக்குப்பதிவு வந்து விஜய் வந்த பிறகு வந்துருச்சு, நிறைய பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே இந்த சேட்டையால் தாங்கவே முடியல. திரும்பவும் சேட்டை பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டாரு கத்தி, இப்படி அப்படி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இங்கே இருக்கிறவங்களாம் என்ன இங்கிலீஷ்காரனா, எல்லாமே தமிழர்கள் தானே, தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும். தமிழனை தமிழன் தாண்டா ஆண்டுகிட்டு இருக்கிறான் இது வரலுமே. எடப்பாடி பழனிசாமி யார்? இப்போ ஸ்டாலின் வந்து அவர் வந்து தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி ரைட் ஓகே, எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே, அவர் தமிழில் தானே ஆண்டிகிட்டு இருக்கிறாரு, தமிழை தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க.
இது என்ன போய் புதுசா கண்டுபிடிச்சீங்க, நீங்க என்ன போய் இப்ப சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தா யாரா இருந்தாலும் வந்து ஆதரிக்கணும். தப்பு இருந்தா வந்து சுட்டிக்காட்டணும். தொடர்ந்து ஏதாவது ஒரு பொய்கள வந்து விமர்சனம் பண்ணி, அதில வந்து குளூர் காயறது. இப்போ வந்து 25லிருந்து 30% உறுதியா வந்து அவரு வந்து வாக்கு வாங்குறார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க எத்தன சதவீதம் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்டவாளம் தெரிஞ்சிரும். மே 4ல தெரிய தான் போகுது. இன்னும் 1 வாரம் தானே இருக்கும். அப்போ வந்து தெரிஞ்சிரும். நீங்க என்ன வந்து நாட்டுக்கு என்ன பண்ணி கிழிக்க வந்திருக்கிறீங்க, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும். அவங்க தற்குறி, அவங்க ஒரு நடிகர் அப்படின்னு சொல்றீங்க. சீமான் நடிகர் கிடையாதா? அவருடைய அஸ்திவாரமே அவர் ஒரு டைரக்டரு, நடிகர் அப்படிங்கிறது தான். அவர் வந்து படத்தில நடிச்சு, டைரக்டரா இருந்து இதெல்லாம் பண்ணி, அங்கேருந்து அந்த அடையாளத்தோட தான் அவர் அங்க வராரு. வந்துட்டு அத மறைச்சிட்டு நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. வந்து இப்ப நடிகர்கள்லாம் வந்து மதிக்கக்கூடாது. நடிகர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. சினிமால இருக்கிறவருக்கு ஓட்டு போடுறாங்க. இப்படிலாம் சொல்லி பொய்கள வந்து பேசி, மக்கள் மத்தியில வந்து நீங்க வந்து நம்ப வைக்கிறீங்க. நீங்களே சினிமால இருந்து தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அண்ணன் சீமான் இருக்கிறார்ல, அவருடைய அடையாளமே அதான். டைரக்டரா இருந்து நடிகராகி, அங்க வந்து எடுபடாம, மீண்டும் வந்து இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து பிரிவினைய பேசி பேசி, அதுக்காக 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாரி பேசி வந்தவர் தான். அதையெல்லாம் நீங்க மறைச்சிடுறீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்க அண்ணன் முதல்ல தமிழரா? அவரே ஃபர்ஸ்ட்டு ஒரு மலையாளி அப்படின்னும், ஜெபஸ்டின் சீமான் அப்படின்னு சொல்லிட்டும் அவர வந்து சொல்றாங்களே, அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க இதுவரையிலும் ஏதாச்சும் விளக்கம் குடுத்துருக்கிறீங்களா? பதில் சொல்லியிருக்கிறீங்களா? தமிழ் தமிழரே இல்லாத ஒருத்தர், நான் தான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு வெட்கக்கேடான விஷயம். அதுக்காக ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சு, அதுல ஒரு பிரிவினைய வந்து விதைச்சு, அதுல வந்து நீங்க ஆதாயம் தேடுறீங்க. தொடர்ந்து விஜய வந்து தரக்குறைவா வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. இதுக்கு வந்து இப்போ மே 4ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மக்கள் வந்து அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கிளி புடிச்சிருக்கும். ஒரு பயம் வந்திருக்கும். வந்து இந்த மாரி அவரு வந்து இந்த அளவுக்கு வந்துட்டாரு. நம்ம இந்த மாரி கேவலமா நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் மே 4ல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கும்னு நான் நெனைக்கிறேன். உண்மையிலேயே தற்குறி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் வச்சா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் உங்க அண்ணன் தான் வந்து ஜெயிப்பார் அதுல. வந்து கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. அந்த பட்டிமன்றத்தில தற்குறியில வந்து நம்பர் 1 அவர் தான் வந்து வருவாரு. ஆனா நீங்க வந்து மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே வந்து தெரியல. அதாவது பிரிவினைய தூண்டி, அதுல வந்து ஆதாயம் தேடுற நீங்க தற்குறியா? இல்ல மற்றவர்கள் தற்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியுங்க. நீங்க வந்து உங்க அண்ணன் வந்து கேரளா, ஜெபஸ்டின் சீமான் அவரு. இங்க வந்துட்டு நான் தான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்த ஏமாத்தியிருக்கிறாரு. அவரு வந்து தற்குறி கிடையாதா? நீங்க சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. நீங்க யோசனை பண்றது கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களால வந்து தாங்க முடியாத அடுத்தவர்கள் மேல வந்து நீங்க பழிய போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உண்மையான தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணன் சீமான் தான் உண்மையான தற்குறி. நீங்கலாம் வந்து சின்ன தற்குறிங்க, குட்டி தற்குறிங்க. அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து புரியும். புரியாமலாம் எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க வந்து புரிஞ்சு எல்லாம் தெரியாத மாரி நடிக்கிறீங்க. திரிஷாவ பத்தி நீங்க பேசுறீங்க. நெறைய வீடியோ போட்டு சொல்றீங்க. நக்கல் நையாண்டி பண்றீங்க. விஜயலட்சுமியே இன்னும் வந்து நீங்க எந்த தீர்வுமே சொல்ல கிடையாது. விஜயலட்சுமியே நீங்க எந்த நன்மையும் செய்ய கிடையாது. அவங்களுடைய பிரச்சனையும் நீங்க வந்து தீர்க்க கிடையாது. நீங்க வந்து திரிஷாவ பத்தி பேசுறது, விஜய் பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்க. இப்படியெல்லாம் பண்ற நீங்க, தற்குறியில வந்து உண்மையான தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்க தான் தற்குறி. உண்மையான தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான். தற்குறியே நீங்க தான். ஆனா வந்து விஜய் ரசிகர்கள தொடர்ந்து தற்குறி, தற்குறிகளுக்கு வந்து இறுதி எச்சரிக்கை. ஏன் இறுதி எச்சரிக்கைன்னு நீங்க சொன்னீங்கன்ட்டு இப்ப எனக்கு தெரியுது. தேர்தல்ல வந்து தோத்து போயிரும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. நீங்க வாங்குன ஓட்டே வாங்க போறதில்ல. போன டைம் வந்து 8% ஓட்டு வாங்குனீங்க. இந்த சமயம் 4% கூட நீங்க வாங்க மாட்டீங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு தேய்பிறையா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே போறீங்க. அதற்கு வந்து விஜய் தான் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சு, நீங்க வந்து விஜய வந்து கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆனா தேர்தல்ல வந்து உண்மையிலேயே சாட்டை துரைமுருகன்லாம் பார்த்தா ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடியே அவருக்கு வந்து தோத்து போயிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் வந்து அப்பயே வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு. தற்குறிகளுக்கு வந்து இறுதி எச்சரிக்கைன்னு. திருப்பி நீங்க எச்சரிக்கை விடுக்க முடியாது. இதோட நீங்க வந்து அழிவு பாதை உங்களுக்கு வந்து ஆரம்பமாயிருது. அத தெரிஞ்சு தான் நீங்க அந்த மாரி ஒரு வார்த்தைய நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தற்குறிகளுக்கு வந்து இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திரும்பவும் எச்சரிக்கை விடுக்க முடியாதுல்ல. நீங்க வளர போறது கிடையாது. பிரிவினைய பேசி, பொய்கள பேசி எத்தன காலம் தான் நீங்க வந்து நாட்டுல வந்து நீங்க வந்து இத சொல்லி கெட்டிக்காரன் புழு வந்து 8 நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. நீங்களும் பல வருஷங்கள் வந்து ஓட்டிட்டீங்க. இத வச்சு உங்களுடைய இதெல்லாம் என்னான்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. வர தேர்தல் வந்து
அதாவது மே 4 அப்படிங்கிற அந்த நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பாடத்த கத்துக் குடுக்கும். எதிர்காலத்திலயாவது நீங்க வந்து திருந்தி இருப்பீங்கன்னு நம்புறேன்.